தற்போதைய அண்மை செய்தி. மின் கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா திமுக அரசை வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக மக்களுக்கு திமுக தலைமையிலான அரசு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையை பார்க்கலாம். திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மின் கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டுகோள் விடுத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திமுக தலைமையிலான அரசு தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தி தமிழக மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக மக்களுக்கு திமுக தலைமையிலான அரசு செய்கின்ற மிகப்பெரிய அநீதி இது என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார். திமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு 38 மாதங்கள் ஆகிவிட்டது. தமிழக மக்களுக்கு திமுக அரசால் எந்தவித பயனும் இதுவரை ஏற்படவில்லை. நாள்தோறும் மேடைகளில் வசனம் எழுதி வைத்துக் கொண்டே பேசுகிறார்கள். தமிழக மக்கள் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வரும் சூழலில் தற்போது மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதன் மூலம் மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏற்றம் கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்திருக்கிறார். ஏழை எளிய சாமானிய மக்கள் என அனைத்து தரப்பினரும் இதனை சமாளிக்க முடியாமல் பெரும் துன்பத்திற்கு ஆளாக போகின்றனர். திமுகவினர் வாக்களித்த மக்களை மேலும் மேலும் கசக்கி பிழிவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர் கேட்டுள்ளார். இந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உங்கள் வீடுகளில் 200 யூனிட்டுக்கு 170 ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு 225 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அது இன்றைக்கு மீண்டும் 480 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதேபோன்று 500 யூனிட் வரை பயன்படுத்துகிறவர்கள் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 1130 ரூபாயாக மின்கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு 1725 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அது இன்றைக்கு 2085 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையாக 63.35% மக்கள் 200 யூனிட்டுகள் வரை பயன்படுத்துகின்ற ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத வகையில் மின் கட்டணத்தை உயர்த்தி இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டுகள் ஆகப் போகிறது. வீடுகளுக்கே இந்த நிலைமை என்றால் வர்த்தக பயன்பாட்டினர் சிறு குறு தொழில் நிறுவனத்தினரின் நிலைமை இன்னும் மோசமாக பாதித்துவிடும். ஏற்கனவே 50%க்கும் அதிகமானோர் தங்கள் தொழிலை விட்டுவிட்டு இன்றைக்கு வீதியில் நின்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தினால் அனைவருமே தங்கள் தொழிலை செய்ய முடியாமல் போய்விடும் அபாயம் உள்ளது. அதேபோன்று இதர தாழ்வழுத்த மின் நுகர்வோர்களுக்கும் அதிக அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், மென்பொருள் நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற உயர் மின்னழுத்த பயனாளிகளுக்கோ மின் கட்டணத்தோடு நிலை கட்டணத்தையும் அதிக அளவு உயர்த்தி இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.